வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. பல நூறு வருடங்களுக்கு முன்பு திருச்செந்தூர்ல ஒவ்வொரு மாசி மாசமும் 12 நாட்களுக்கு கோலாகலமா நடக்கக்கூடிய தேரோட்ட திருவிழா ஒரு சமயம் வைக்கிறாங்க. முதல்ல நாம கோவில் கொடிமரம் எப்படி செய்யப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவா எல்லா பெரிய கோவில்கள்லயும் கருவறைக்கு நேர் எதிரில கொடிமரம் கம்பீரமா நிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சாதாரணமா பார்க்கும்போது தங்க நிற தகடுகள் கொண்டு செய்யப்பட்ட ஒரு பெரிய தூண் கம்பம் மாதிரி தானே கொடிமரம் இருக்கும். ஆனா உண்மையிலேயே அந்த தகடுகளுக்குள்ள இருக்கிறது ஒரு மிக பெரிய உயரமான மரம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கோவிலுக்கு ஏத்த மாதிரி எந்த அளவுக்கு உயரமான கொடிமரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உயரமான உறுதியான ஒரு மரத்தை காட்டுக்கு போய் முதல்ல கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அதை வெட்டி ஊருக்கு எடுத்துட்டு வந்து ஆசாரிமார்களை வச்சு கொப்புகளை எல்லாம் நீக்கி மரத்தோட கணுக்குகளை எல்லாம் செதுக்கி அழகா இழைச்சு ஒரு தூண் கம்ப வடிவத்துக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மரத்துக்கு பூஜைகள் எல்லாம் செஞ்சு நல்ல நாள் பார்த்து இறைவன் சன்னதிக்கு எதிரில நடுவாங்க. கடைசியா தான் நாம இப்ப பாக்குற மாதிரி செப்பு கவசமோ இல்ல வெள்ளி கவசமோ செஞ்சு எடுத்துட்டு வந்து உள்ள இருக்கிற மரம் கொஞ்சம் கூட வெளியே தெரியாத மாதிரி முழுசா மூடிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் இப்போ இந்த ஆறுமுக ஆசாரி கிட்ட ஒப்படைக்கப்பட்டு திருச்செந்தூர் கோவிலுக்காக அவரு இப்போ பார்க்க போறாரு. ஆனா இவ்வளவு பெரிய வேலைய அவர் ஒருத்தரால செய்ய முடியாது இல்லையா? அதனால ஊருக்குள்ள இருந்த நம்பிக்கையான இன்னொரு 20 பேரை கூட சேர்த்துக்கிட்டு மொத்தம் 21 பேரா சேர்ந்து காட்டுக்கு மரம் வெட்ட போறாங்க. எங்க போய் வெட்ட போறாங்க அப்படின்னா உயரமான மரங்கள் நிறையவே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை நோக்கி தான் போறாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது ஒரு மிக பெரிய மலைத்தொடரா இருக்கிறதுனால அதுல இருக்கிற ஒவ்வொரு மலைப்பகுதிக்கும் தனித்தனி பெயர்கள் உண்டு. அதுல இவங்க இப்ப போக போற பகுதிக்கு பேரு காக்காச்சி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த காக்காச்சி மலையில வச்சுதான் சுடலைமாட சாமி ஒரு காலத்துல நிறைய நரமாமிச பலிகளை வாங்கி இருந்தாரு. சுடலைமாட சாமியை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்கறேன், மறக்காம அதையும் பார்த்துட்டு வாங்க. சரி, இப்போ அதே காக்காச்சி மலைக்கு தான் இவங்க மரம் வெட்ட கிளம்பி போறாங்க. ஒரு மிக பெரிய காரியம், அதுவும் நல்ல காரியத்துக்காக போறாங்க இல்லையா? அதனால முதல்ல சொந்த ஊர்ல உள்ள தெய்வங்களை எல்லாம் வணங்கி தேங்காய் உடைச்சு கற்பூரம் எல்லாம் காட்டி, சாமி நல்ல காரியத்துக்காக போறோம், உங்க பிள்ளைகளான எங்களை நீதாப்பா நல்லபடியா காப்பாத்தணும் அப்படின்னு உத்தரவு வாங்கிட்டு போலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு திருச்செந்தூர்ல உள்ள மந்தை அப்படிங்கிற பகுதியில இருக்கிற முத்தாரம்மன் கோவிலுக்கு போறாங்க. இவங்க 21 பேர் கொண்ட பெரிய கும்பல் இல்லையா? அதனால அத்தனை பேருக்கும் அந்த கோவிலுக்குள்ள இடம் பத்தாது அப்படின்னு 20 பேர்